ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மணத்தக்காளி ரசம் செய்ய போகிறேன். எதுக்கு அப்படின்னா, மணத்தக்காளியை தோல் இந்த க்ளீன் பண்ணி கட் பண்ணி அவிக்கிறேன். அந்த தண்ணியை எடுத்து ரசம் வச்சா போதும். நிறைய பேருக்கு இப்போ குடல் புண்ணு, அதனால் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது மணத்தக்காளி கீரையை வச்சு, சிலவங்க கீரையாக சாப்பிட்ருக்கு, சில குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் ரசமாக வச்சு கொடுத்தீங்கன்னா குழம்பாட்டு ஊற்றி அது சாப்பிட்றோம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வச்சு ரசம் பண்ண போகிறேன். கடுகு போட்டு எண்ணெய் போட்டுட்டேன், கடுகு போட்டுட்டேன். அப்புறம் தக்காளி பூண்டு, இந்த நல்ல மிளகு, ஜீரகம், கடுகு போட்டுட்டோம். ஜீரகமும் நல்ல மிளகும், தக்காளி பூண்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். காயப்பொடி, வத்தல் தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு புளி. இந்த தண்ணி எடுத்து ஊற்றினா போதும். மணத்தக்காளி கீரைக்கு, ரசத்துக்கு மணத்தக்காளி கீரையோட தண்ணி. தேவையான அளவு உப்பு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கும்னா இறக்கிடணும், ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோ தான் மணத்தக்காளி ரசம். அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் வச்சு எல்லாருமே சாப்பிடுங்க. குடல் புண்ணு வராமல் தடுக்கலாம்.